இன்றைய வேகமான உலகில நம் வாழ்க்கை எப்போதும் பரபரப்பாகவும் சத்தமாகவும் முடிவில்லாத தேவையுடனும் சுழன்று கொண்டிருக்கிறது. நாம் ஒரு வேலையில் இருந்து மற்றொரு வேலைக்கு ஓடுறோம். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளாலும் கடந்த காலத்தை பற்றிய வருத்தங்களாலும் நம் மனம் நிரம்பி வழிகிறது. பொருள் சார்ந்த வெற்றியும் நிலையற்ற இன்பங்களையும் தேடும் இந்த இடைவிடாத ஓட்டத்தில நம் ஆன்மா உண்மையாவே எது விரும்புகிறது என்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். அது ஒரு தூய்மையான தொந்தரற்ற அமைதி. இந்த அமைதியை நாம் பல இடங்களில் தேடுகிறோம். குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு நீடிச்ச அமைதியை காண நம்புகிறோம். இத்தகைய காலங்களில் நம்பிக்கை மற்றும் பக்தியின் முக்கியத்துவம் மிக முக்கியமானதாகுது. இது வெறும் சடங்குகள் மட்டுமல்ல, அது ஒரு உயர் சக்தியுடன் நம்மை இணைக்கும் ஒரு உயிர் நாடி, அளவற்ற பலம் மற்றும் ஆறுதலின் ஆதாரம். உண்மையான பக்தி ஒரு நங்கூர்த்தை வழங்குகிறது. வாழ்க்கையின் புயல்கள் நம்மை அடித்து செல்ல முயற்சிக்கும் போது நம்மை நிலையா வச்சிருக்குது. காஞ்சி மகா பெரியவா போன்ற ஜானிகளா உருவப்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீக இருப்பை நம்புவது ஒரு வழிகாட்டும் ஒளிய வழங்குகிறது. நாம் தொலைந்து போனதா உணரும் போது நம்பிக்கையையும் பயப்படும் போது தைரியத்தையும் இது தருகிறது. இந்த நம்பிக்கை தெய்வீகத்துடன் ஒரு அமைதியான உரையாடல். நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்ன ஆழமான நம்பிக்கை. இந்த ஆழமான நம்பிக்கை தான் நம் பார்வையை மாற்றுறது. தடைகளை வளர்ச்சிக்குரிய வாய்ப்புகளாகவும் விருத்தியே நம் உள் உறுதியை வலுப்படுத்த ஒரு காரணமாகவும் மாற்றுகிறது. நம்மை சுற்றியுள்ள உலகம் சத்தமாகவும் குழப்பமாகவும் இருக்கலாம். ஆனா பக்தி நெறிதியம் தனக்கான அமைதியான புகலிச்சை கண்டிருக்கிறது. எப்போதும் இருக்கும் அருளின் மெல்லிய கிசுகிசுக்களை கேட்க அது கற்றுக்கொள்கிறது. நாம் கவனிக்க காத்திருக்குது. இந்த இணைப்பு தான் எந்த உலக சாதனையும் வழங்க முடியாத அமைதியின் இறுதி ஆதாரம். என் சொந்த பயணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் சக்திக்கு ஒரு சான்றாகும். சிறு வயதிலிருந்தே காஞ்சியின் நடமாடும் தெய்வமான மகா பெரியவாவின் அருளை நான் உணரும் பாக்கியம் பெற்றேன். அவரைய இருப்பு நான் கதைகளில கேள்விப்பட்ட ஒண்ணு மட்டுமல்ல, அது என் வாழ்க்கைய மிக ஆழமான மற்றும் அற்புதமான வழிகள் தொட்டோர் உயிருள்ள சுவாசிக்கும் உண்மை. இந்த அனுபவங்கள் உலகம் காணும் பெரிய காட்சிகள் அல்ல, ஆனா என் முழு இருப்பையும் மாற்றிய அமைதியான தனிப்பட்ட தொடர்பு தருணங்கள். நம்பிக்கை என்பது பொருட்களை கேட்பது பற்றியது அல்ல, ஆனா ஏற்கனவே உங்களுக்கு பொழியப்படும் ஆசீர்வாதங்களை பெற உங்கள் இதயத்தை திறப்பது பற்றியது என்பதை அவை எனக்கு கற்றுக்கொடுத்த. அது நாம் சொந்த வரையறுக்கப்பட்ட புரிதலை விட உயர்ந்த ஜானத்தை நம்புவது பற்றியது. இந்த கட்டுரை அந்த விலை மதிப்பெற தருணங்களில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தாழ்மையான முயற்சி. ஒரு எளிய கிராமத்து பெண்ணின் வாழ்க்கை ஒரு பெரிய ஜானியின் எல்லையற்ற கருணையால் இவ்வாறு மாற்றப்பட்டது என்பதன் ஒரு நேர்மையான கணக்கு இது. இவை வெறும் அற்புத கதைகள் மட்டுமல்ல, அவை பக்தி, சரணாகதி மற்றும் தெய்வீக அன்பின் நம்ப முடியாத சக்தி பற்றிய பாடங்கள். என் அனுபவங்களை பகிர்வதன் மூலம் மற்றவர்களும் அதே நம்பிக்கையின் ஒரு தீப்பொறியை உணரலாம் மற்றும் நாம் அனைவரும் தெய்வீகத்தின் கண்காணிக்கும் அன்பான பார்வையின் கீழ் இருக்கிறோம் என்பதை ஆறுதல் பெறலாம் என்று நான் நம்புகிறேன். பக்தியின் பாதை ஒரு அழகான பாதை. அது நேரற்ற மகிழ்ச்சி மற்றும் நித்திய அமைதியின் இலக்கை நோக்கி இட்டு செல்கிறது. இது நான் நேரடியா காணும் பாக்கியம் பெற்றேன். நான் ஒரு சிறுமி, ஒருவேளை 7 அல்லது 8 வயது இருக்கும். எங்க சிறியா அமைதியான கிராமத்தில வாழ்ந்து வந்தேன். வாழ்க்கை எளிமையானது. கோவில்கள், வயல்கள் மற்றும் எங்கள் பாட்டிக நட்சத்திரங்கள் நிறந்த வானத்தின் கீழ் எங்களுக்கு சொன்ன கதைகளை சுற்றியே சுழண்டது. இந்த அப்பாவி காலத்தில் தான் நான் முதலில் மகா பெரியவாவை பற்றி கேள்விப்பட்டேன். பெரியவர்கள் அவரை பற்றி மிகுந்த பக்தியுடன் பேசினார்கள். அவர்களின் கண்கள் பக்தி கண்ணீரால் நிறைந்திருந்தது. அவர் மனித உருவில் கடவுள் என்றும் அவரது பார்வை பல ஜென்மங்களின் துயரங்களை நீக்கும் ஒரு ஞானி என்றும் அவர் கூறினார்கள். ஏன் இளம் மனதுக்கு அவர் ஒரு பெரிய மர்மம் மற்றும் தெய்வீக சக்தி கொண்ட ஒரு உருவமாக இருந்தார். அவரை பார்க்கவும் அவரது ஆசீர்வாதங்களை பெறவும் நான் அடிக்கடி கனவு காண்பேன். ஆனா எங்கள் கிராமம் அவர் பொதுவாக தங்கியிருந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்து அத்தகைய ஒரு பயணம் என் குடும்பத்துக்கு ஒரு சாத்தியமற்ற கனவாக தோன்றியது. ஒரு சுட்டெரிக்கும் கோடை பிற்பகல ஒரு உச்சா அலை எங்கள் கிராமம் முழுவதும் பரவியது. ஒரு பெரிய அலமரத்தின் கீழ் செல் நாட்கள் மகா பெரியவா
ஒரு அருகிலுள்ள நகரத்தின் வழியா சென்று தங்குவார் என செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. நான் இதுவரை அறியாத ஒரு மகிழ்ச்சியா என் இதயம் துள்ளியது. என் கண்களில் இருந்த தீவிர ஏக்கத்தை பார்த்தா என் தந்தை எங்களை அழைத்து செல்ல ஒப்புட்டார். பயணம் நீண்டது மற்றும் கடினமானது. ஆனா எதிர்பார்ப்பு அதை சிரமில்லாததா உணர வைச்சது. நாங்கள் இறுதியாக வந்திருந்த போது காட்சி ஓவர்வெல்மிங் ஆக இருந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் சூடியிருந்தர். அவர்களின் முகங்கள் பக்தியால் பிரகாசித்தன. அனைவரும் பொறுமையா ஞானியின் ஒரு பார்வையை பேர் காத்திருந்தனர். காம்பூர் மற்றும் மல்லிகை வாசனை காற்றில் நிரம்பியிருந்தது. வேத மந்திரங்களின் ஒலி எங்கள் காதுகளை நிரப்பியது. ஒரு உண்மையான தெய்வீக சூழ்நிலையை உருவாக்கியது. நாங்கள் சூட்டத்தின் மிக பின்னணியில் நின்றோம். எங்களுக்கும் பெரியவா அமர்ந்திருந்தார். எளிய பாய்க்கும் இடையில ஒரு கடல் போன்ற மக்கள். நாம் மிகவும் சிறியவள் என்பதால் பெரியவர்களின் தலைகளுக்கு எதையும் பார்க்க முடியவில்லை. என் இதயம் ஏமாத்ததா மூழ்கியது. என் கழுத்தை நீட்டி காலு விரல்களிலே நின்றேன். ஆனா மற்றவரின் முதுகலை மட்டுமே பார்க்க முடிந்தது. என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நான் ஒரு அமைதியான பிரார்த்தனையை முணுமுணுத்தேன். பெரியவா, உங்களை ஒரு முறை மட்டுமே பார்க்க விரும்புகிறேன். அது ஒரு அப்பாவி குழந்தையிலிருந்து வந்த ஒரு எளிய மனமார்ந்த வேண்டுகோள். திடீரென்று ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் வழிநடத்தப்பட்டது போல கீழே பார்த்து கொண்டிருந்த பெரியவா மெதுவா தலையை உயர்த்தினார். அவரது பார்வை முழு சூட்டத்தையும் முன்னா இருந்த நூற்றுக்கணக்கான மக்களையும் கடந்து சென்றது. அந்த மாய் தருணத்தில் அவரது கண்கள் என் கண்களை சந்தித்தன. முழு சூட்டமும் மறைந்து விட்டது போலவும் அவரும் நானும் மட்டுமே இருப்பது போலவும் உணர்ந்தேன். அவர் என் பார்வையே ஒரு யுகம் போல பிடிச்சுக் கொண்டார். ஒரு மென்மையான கருணையான புன்னகை அவரது உதிர்களை அலங்கரித்தது. அதன் ஆன்மாவின் ஆழத்தை அடைந்த ஒரு புன்னகை. வார்த்தைகளா விவரிக்க முடியாத ஒரு அரவணைப்பு மற்றும் அமைதியால் என்ன நிரப்பியது. அது வெறும் பார்வை மட்டுமல்ல, அது ஒரு நேரடி ஆசீர்வாதம். என் எளிய பிரார்த்தனையை அங்கீகரிப்பது. அவருக்கு தெரியும். சூட்டத்தின் விளிம்பில் நின்ன ஒரு சிறுமியின் அமைதியான் அழுகையை அவர் கேட்டிருந்தார். அன்று நான் அவரது கைகளிலிருந்து எந்த புனித சாம்பல் அல்லது பழுத்த பெறவில்லை. ஆனா நான் அதைவிட வெளிமதிப்பற்ற ஒன்றை பெற்றேன். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் மற்றும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறார். எவ்வளவு சிறியதா இருந்தாலும் சரி என்ற உறுதி. நான் ஒரு சிறுமியிலிருந்து இளம்பனாக வளர். வாழ்க்கை தனக்கே உரிய சவால்களையும் நிச்சயமற்ற தன்மைகளையும் முன்வைத்தது. உலகம் பறந்ததாகவும் அச்சுறுத்துவதாகவும் தோன்றியது. மேலும் நான் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தொலைந்து போனதாக உணர்ந்த நேரங்கள் இருந்தன. இந்த குழப்பமான தருணங்களில் முதல் தரிசனத்தின் நினைவும் அந்த கருணையான புன்னையும் எனக்கு ஒரு நங்கூரமாயன். நான் அவருடைய தெய்வீக பாதுகாப்பில் இருக்கிறேன் என்பதை அது தொடர்ந்து நினைவூட்டியது. நான் ஒரு கடினமான முடிவை எதிர்கொண்டாலோ அல்லது கவலையா மூழ்கி போனாலோ நான் கண்களை மூடிக்கிட்டு அவருடைய உருவத்தை என் மனதுக்கிட்டு வருவேன். என் கவலைகள் அனைத்தையும் அவருடைய புனித பாதங்களில் வைச்சு அவர் எனக்கு வழி காட்டுவார் என்று முழுமையாக நம்புவேன். இந்த சரணாகதி செயல் உதவியற்ற தன்மை அல்ல. ஆனா அவர் சிறு வயதுல என்னுள் ஊட்டிய நம்பிக்கையிலிருந்து பிறந்த ஆழ்ந்த பலமாகும். என் குடும்பம் என் திருமணத்தை ஏற்பாடு செய்த ஒரு காலம் எனக்கு நினைவிருக்குது. பல திருமண பேசுக்கள் வந்த என் பெற்றோர் கவலையுடன் இருந்தனர். நான் ஒரு நல்ல மற்றும் அன்பான வீட்டில் குடியேற வேண்டும் என்று விரும்பினர். என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பற்றி நானும் கவலையுடன் இருந்தேன். ஒரு இரவு தூக்கமில்லாமல் நான் எங்கள் பூஜை அறையில உள்ள பெரியவாவின் சிறிய படத்துக்கு முன் அமர்ந்து என் இதயத்தை கொட்டினேன். நான் ஒரு பணக்கார அல்லது அழகான கணவரை கேட்கவில்லை. நான் வெறுமனே பிரார்த்தித்தேன், பெரியவா, எனக்கு எது சேர்ந்தது என்று உங்களுக்கு தெரியும். என் பக்தி தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு குடும்பத்தில என்ன வையுங்கள். இந்த முடிவை நான் முழுமையாக அவருடைய கைகளில் விட்டுவிட்டேன். அவருடைய விருப்பத்துக்கு இந்த முழுமையான சரணாகதியில் அளவற்ற அமைதியை கண்டேன். சிறிது நேரத்துக்கு பிறகு அருகிலுள்ள ஒரு நகரத்திய ஒரு எளிய குடும்பத்திடமிருந்து ஒரு திருமண பேச்சு வந்தது. தோற்றத்தையே அவர்கள் மற்ற சில மாப்பிள்ளைகளைப் போல வசதியானவர்கள் அல்ல. ஆனா என் தந்தை வருங்கால மாப்பிள்ளையையும் அவரது குடும்பத்தையும் சந்தித்த போது அவர் ஒரு விவரிக்க முடியாத அமைதியை உணர்ந்தார். அவர் பின்னர் என்னிடம் கூறினார்,
அவர்கள் எளிய கடவுள் பயமுள்ளவங்க. அவர்களின் வீட்டில் ஒரு தெய்வீக தன்மை உள்ளது. நான் அந்த குடும்பத்தில திருமணம் செய்த போது அவர் என்ன அர்த்தம் என்பதை நான் புரிந்துட்டேன். என் புதிய வீடு பக்தியின் சூழ்நிலையா நிரம்பி இருந்தது. என் கணவரும் அவரது பெற்றோரும் மகா பெரியவாவின் தீவிர பக்தர்கள். என் பிரார்த்தனை மிக சரியான முறையில் நிறைவேறியிருந்தது. அவர் எனக்கு ஒரு கணவரை மட்டும் கொடுக்கவில்லை, அவர் எனக்கு ஒரு ஆன்மீக துணையை மற்றும் என் நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு குடும்பத்தையும் கொடுத்திருந்தார். இந்த அனுபவம் தெய்வீக வழிகாட்டுதல் பற்றி ஒரு முக்கியமான பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. பெரியவாவின் ஆதரவு எப்போதும் சத்தமாகவோ அல்லது நாடகமாகவோ இருப்பதில்லை. பெரும்பாலும் அது ஒரு அமைதியான உள்ளுணர்வாக, சரியான திசையில் ஒரு மென்மையான தூண்டுதலா அல்லது ஒரு குறிப்பிட்ட தேர்வு பற்றிய உள் அமைதியாக வருது. அவர் நம்மை சுற்றியுள்ள மக்கள் மற்றும் நாம் இருக்கும் சூழ்நிலைகள் மூலம் செயல்படுகிறார். இந்த நுட்பமான வழிகாட்டுதலை நம்ப கற்றுக்கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கை நமக்கு ஒரு இயற்கையான கருணையுடனும் நோக்கத்துடனும் வெளிப்படுவதை நாம் காண்கிறோம். நாம் வெளிப்புற தீங்கிலிருந்து மட்டுமல்ல, நம் சொந்த தவறான தீர்ப்புகள் மற்றும் பயங்கள் இருந்தும் பாதுகாக்கப்படுகிறோம். அவருடைய தெய்வீக பாதங்களில் அடைக்கலம் தேடுவது நாம் ஒருபோதும் தொலைந்து போவதில்லை என்பது குறிக்கிறது. ஏனெனில் அவருடைய ஜானம் நம் பாதையை ஒளிரச் செய்கிறது. மேலும் அவருடைய எல்லையற்ற அருள் நாம் எப்போதும் நம் இறுதி நன்மைக்கு செல்கிறோம் என்பதை உறுதி செய்கிறது. மகா பெரியவாவின் அருள் பெரும்பாலும் பதிக உலகை கடந்த வழிகளில் வெளிப்பட்டது. கனவுகளின் நுட்பான சாம்ராஜ்யத்தின் மூலம் என்னை அடைந்தது. இவை அன்றாட கவலைகளில் இருந்து பிறந்த சாதாரண கனவுகள் அல்ல, ஆனா என் வடிச்சிருக்கும் வாழ்க்கையை விண்ணிஜமாக உணர்ந்த தெளிவான அர்த்தமுள்ள தரிசனங்கள். அவை அவர் தொடுப்பு கொள்ளும் வழிகாட்டுதல், உறுதிப்பாடு மற்றும் சில சமயங்களில் நேரடி அறிவுறுத்தல்களை கூட வழங்கின. இந்த கனவு தரிசனங்கள் என் ஆன்மீக பயணத்தின் ஒரு பொக்கிஷமான பகுதியாக மாறின். தெய்வீக குருவுடன் ஒரு தனிப்பட்ட தொடர்பு கோடு. ஒவ்வொன்றும் என் ஆன்மாவில் அழியாத முத்திரையை பதிச்சு, என் நம்பிக்கையை வலுப்படுத்தி, என் வாழ்க்கையின் போக்கை ஆழமான வழிகளில் வடிவமைச்ச ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. என் கனவுகளில் அவருடைய இருப்பு ஆறுதல் மற்றும் தெளிவின் ஒரு நிலையான ஆதாரமாக இருந்தது. என் திருமணத்துக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று எனக்கு நினைவிருக்குது. என் கணவரின் சிறிய வணிகம் நம்ப முடியாத கடிமான கட்டத்தை கடந்து கிட்டிருந்தது. அவை விடாத கடின உழைப்பு இருந்த போதிலும் நாங்கள் பெருகி வரும் கடன்களை எதிர்த்தோம். எதிர்காலம் இருட்டதாக தோன்றியது. நாங்கள் கைவிடப்படும் விளிம்பில் இருந்தோம். எங்க சூழ்நிலைகளா முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டாக உணர்ந்தோம். ஒரு இரவு எனக்கு ஒரு மிக தெளிவான கனவு வந்தது. அதில மகா பெரிவா தனது பழக்கமான ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதை கண்டேன். நான் கனத்த இதயத்துடன் அவரை நோக்கி நடந்து சென்று அவருக்கு முன் விழுந்து வணங்கினேன். அவர் தனது வழக்கமான கருணையுடன் என்ன பார்த்து வெறுமனே சூறினார். ஏன் கவலைப்படுறாய்? உங்கள் சொந்த வீட்டு முற்றத்தில உள்ள வேப்ப மரத்தை மறந்து விட்டாயா? அதன் இலைகளில் மருந்து உள்ளது. பின்னர் அவர் எனக்கு ஒரு கைப்பிடி விபூதி அல்லது புனித சாம்பல கொடுத்து மறந்துவிட்டார். நான் திடுக்கிட்டு இருந்தேன். கனவு என் நினைவில் தெளிவாக பதிஞ்சிருந்தது. செய்தி மர்மமாக இருந்தது, ஆனாலும் அது எனக்கு ஒரு விசித்திரமான நம்பிக்கையை அளித்தது. எங்கள் வீட்டு முற்றத்தில் ஒரு பெரிய பழைய வேப்ப மரம் இருந்தது. ஆனா எங்கள் நிதி சிக்கல்களுடன் அதன் தொடர்பை என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை. என் கணவரிடம் கனவை பற்றி சொன்னேன். முதலில் அவர் சந்தேகப்பட்டார், ஆனா என் நம்பிக்கை முழுமையானது. பெரியவாவின் வார்த்தைகளை நம்ப அவர் முடிவு செய்தார். அன்று காலை அவர் வேப்ப மரத்தை பரிசோதிக்க சென்றார். என்ன கண்டுபிடிக்க வேண்டும் என்ன ஆச்சரியப்பட்டார். அதன் அடிப்பகுதியில் வளர்ந்த புதர்களை அவர் அகற்றும் போது ஒரு உள்ளூர் மூலிகை மருத்துவ நிபுணர் எங்கள் வேப்ப இலைகளை பல ஆண்டுகளா அமைதியாக பயன்படுத்தி வருவதையும் சொத்து கைவிட்டப்படுது என்று கருதி வழக்கமான விநியோகத்துக்காக நிறைய பணம் கொடுக்க தயாராக இருப்பதையும் அவர் கண்டுபிடிச்சார். இந்த கண்டுபிடிப்பு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்ட அற்புதம். வேப்ப இலைகளிலிருந்து கிடைச்ச வருமானம் ஒரு பெரிய செல்வம் அல்ல, ஆனா அந்த முக்கியமான காலகட்டத்தில் எங்கள் வணிகத்தை நிலைநிறுத்த அது போதுமானதாக இருந்தது. மிக முக்கியமா அது பெரியவாவிடமிருந்து வந்த ஒரு நேரடி அடையாளம். அவர் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான உறுதிப்படுத்தல்.
மருந்து வெறும் பணம் மட்டுமல்ல, அது எங்க நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் புதுப்பிப்பு. கனவு ஒரு கட்டளை, ஒரு உறுதிப்பாடு மற்றும் ஒரு ஆசீர்வாதம் அனைத்தும் ஒன்றிணைஞ்சவை. நாம் அவரிடம் நம்பிக்கை வைக்கும் போது தீர்வுகள் மிகவும் எதிர்பாராத வழிகளில் தோன்றும் என்பதே அது எங்களுக்கு கற்பிச்சது. அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் நாம் விரும்புவதை கொடுப்பது பற்றியது அல்ல, ஆனா நாம் ஏற்கனவே வைச்சிருக்கும் வளங்களே கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருப்பதை நமக்கு காட்டுவது பற்றியது. மக்கா பெரியவாவின் ஆசீர்வாதங்கள் எனக்கோ அல்லது என் உடனடி குடும்பத்துக்கோ மட்டும் உரியவை அல்ல. அவை ஒரு குளம் முழுவதும் பரவும் மென்மையான அலைகள் போல எங்கள் உறவினர்கள் மற்றும் எங்கள் முழு சமூகத்தின் வாழ்க்கையும் தொட்டு வெளிப்புறமா பரவின. அவருடைய அருள் எங்கள் சமூக வாழ்க்கையின் கட்டமைப்பில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்கள் எங்கள் வீட்டில நம்பிக்கை கொண்டு வந்த சிறிய அற்புதங்களையும் அமைதியான பலத்தையும் பார்த்தபோது அவர்களும் ஊக்கப்படுத்தப்பட்டனர். எங்கள் எளிய இருப்பிடம் மெதுவாக மற்றவர்கள் தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வரும் இடமாக மாறியது. எங்களிடம் எந்த தீர்வுகளும் இருந்ததா அல்ல, ஆனா அது பெரியவாவின் அருளின் உணவு பூர்வமான இருப்பு நிறைந்த ஒரு இடம் என்பதா. எங்கள் பகிரப்பட்ட பக்தி எங்களை அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு நூலாக மாறியது. என் மைத்துனர் ஒரு காலத்தில் ஆழ்ந்த சந்தேகமும் அவநம்பிக்கையும் கொண்ட ஒரு மனிதர் எனக்கு நினைவிருக்குது. அவர் அடிக்கடி எங்கள் நம்பிக்கையை கேலி செய்வார், அதை குருட்டு மூட நம்பிக்கை என்று அழைப்பார். அவர் ஒரு மூதாதையர் நிலத்தின் மீது ஒரு தீவிர சட்ட போராட்டத்தை எதிர்த்திருந்தார். பல ஆண்டுகளா இழுச்சு சென்று அவரது வளங்களையும் அவரது மனதையும் வழிகட்டிய ஒரு வாழ்க்கை. அவர் கசப்புடனும் உலகத்தின் மீது கோபத்துடனும் இருந்தார். அவரது துயத்தை பார்த்த நான் வெறுமனே பரிந்துரைத்தேன், ஏன் ஒருமுறை பெரியவாவை பிரார்த்திக்க கூடாது, உங்களுக்கு இலக்க எதுவும் இல்லை. அவர் அந்த யோசனையை கேலி செய்தார், ஆனா வெறுமனே வெற்றியா அவர் ஒப்புக்கிட்டார். அன்று இரவு அவர் தைக்கத்துடன் பெரியவாவின் படத்துக்கு முன் ஒரு கணன் என்று படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு அமைதியா அரை மனத்துடன் வேண்டுகோளை முன் வச்சார். அடுத்த நாளே நம்ப முடியாத ஒன்று நடந்தது. வழக்கில் எதிர்த்த தரப்பு அவரது பிடிவாதத்துக்காக அறியப்பட்ட ஒரு மனிதர் விவரிக்க முடியாதபடி மனமாற்றம் அடைந்தார். அவர் என் மைத்துனரை தொடர்பு கொண்டு ஒரு நியாயமான மற்றும் சுமூகமான தீர்வு முன்மொழிந்தார். நீண்ட கால மோதலை திடீரெனவும் அமைதியாகவும் முடிவுக்கு கொண்டு வந்தார். என் மைத்துனர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இந்த திடீர் நிகழ்வை வெறும் தற்செயல் நிகழ்வாக அவரா கருத முடியவில்லை. அது அவரது தயக்கமான பிரார்த்தனை ஒரு நேரடி மறுக்க முடியாத பதில். இந்த சம்பவம் அவரிடம் ஒரு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் கேலி செய்பவரில் இருந்து ஒரு தீவிர பக்தரா மாறினார். அவரது வாழ்க்கை ஒரு புதிய பணிவுடனும் நன்றியுடனும் நிரம்பியது. அவரது மாற்றம் எங்கள் பெரிய குடும்பத்தில பலரையும் ஊக்கப்படுத்தியது. இந்த அலை விளைவு எங்க சிறிய சமூகத்துக்கும் பரவியது. எங்க கிராமத்தில் ஒரு சிறிய வாராந்திர பிரார்த்தனை குழுவை ஆரம்பிச்சோம். அங்கு நாங்கள் பெரியவாவின் பெயரை உச்சரித்து தெய்வத்தின் குரலை வாசிக்க சூடினோம். ஆரம்பத்தில் சில குடும்பங்கள் மட்டுமே கலந்துகின்றனர், ஆனால் அவரது அருளின் கதைகள் பரவே மேலும் மேலும் மக்கள் சேர்ந்தனர். பிரார்த்தனை சூட்டங்கள் ஒற்றுமை மற்றும் பரஸ்பர ஆதரவு உணர்வை வளர்ச்சன. மக்கள் ஒருவருக்கொருவர் அதிகம் உதவ தொடங்கினர். சண்டைகள் குறைவாகவே நடந்தது. மேலும் நல்லிக்கத்தின் பொதுவான சூழ்நிலை நிலவியது. ஒரு பெரிய ஞானியின் ஆசீர்வாதங்களா வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் பக்தி நேர்மறையான மாற்றத்துக்கான ஒரு ஊக்கியாக மாறி முழு சமூகத்துக்கும் அமைதியையும் நன்மையையும் கொண்டு வந்தது. மக்கா பெரியவாவின் அருளின் கீழ் வாழ்வதன் மிக ஆழமான அம்சம் பெரிய வாழ்க்கையை மாற்றும் அற்புதங்கள் நிகழ்வது மட்டுமல்ல, வாழ்க்கையின் சிறிய அன்றாட தருணங்களில் அவரது கண்ணுக்கு தெரியாத கையின் நிலையான இருப்பதா. அது சாலையில் கிட்டத்தட்ட விபத்து ஏற்படாமல் தப்பிய தருணா, உங்களுக்கு மிகவும் தேவைப்படும்போ எதிர்பாராத உதவி கிடைப்பது, அல்லது தீவிர கவலை ஏற்படும் நேரத்தில் திடீரென உங்களுக்குள் பரவும் அமைதி. இவை அமைதியான அற்புதங்கள். அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார், நம் நன்மைக்காக நிகழ்வுகளை ஆர்கெஸ்ட்ரேட் செய்கிறார் என்பதற்கான நுட்பமான உறுதிப்பாடுகள். நம் அன்றாட வாழ்க்கையில இந்த தெய்வீக தலையீட்டை அங்கீகரிக்க நம்பிக்கைக்கு இசைந்த ஒரு இதயம் தேவை. வெறும் தற்செயல் நிகழ்வுகளை கடந்து
குருவின் அன்பான கையை விளையாடுவதை காணும் ஒரு வழிப்புணர்வு தேவை. ஒரு எளியானா சக்தி வாய்ந்த சம்பவத்தை நான் தெளிவாக நினைவில் கொள்கிறேன். ஒரு அவசர குடும்ப விஷயத்துக்காக நான் அருகிலுள்ள நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் தாமதமாக ஓடினேன். பேருந்து நிலையத்திற்கு விரைந்தேன். ஆனா என் பேருந்து தளத்திலிருந்து புறப்பட கண்டேன். எனக்கு ஒரு பீதி ஏற்பட்டது. ஏனெனில் அடுத்த பேருந்து இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுதான் என் தாமதம் குறிப்பிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மனம் தளர்ந்து நான் ஒரு பெஞ்சில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு வெறுமனே அவரது பேரை உச்சரிச்சேன். பெரியவா பெரியவா. நான் பேருந்து திரும்பி வர சொல்லல. நான் என் கவலைய அவரும் சரணடைந்தேன். ஒரு கணம் கழிச்சு என் தோல்ல ஒரு தட்டுதலை உணர்ந்தேன். அது பேருந்து நடத்தினர். அவர் சுரினார். நாங்கள் புறப்படும்போ என்ஜின் நின்று விட்டது. சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் ஏறலாம். என்ஜின் சரியா அந்த நேரத்தில் நின்று விட்டது. ஒரு தற்செயல் நிகழ்வா. ஒரு பகுத்தறிவு மனம் அப்படித்தான் சொல்லும். ஆனா பக்தி நிறைந்த இதயத்துக்கு அது அவரது உடனடி பதிலின் தெளிவான அடையாளம். அவர் என் அமைதியான அழைப்பை கேட்டு எனக்கு உதவ ஒரு சிறிய நிகழ்வை ஆர்கெஸ்ட்ரேட் செய்திருந்தார். வாழ்க்கை எண்ணற்ற இத்தகைய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. அவற்றை நாம் பெரும்பாலும் புறக்கணிக்கிறோம். சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொலைந்த பொருள், ஆச்சரியப்படும் விதமாக நன்றாக நடந்த ஒரு கடினமான உரையாடல், ஒரு நீண்ட கால பிரச்சனையை தீர்க்கும் ஒரு திடீர் யோசனை, இவை அனைத்தும் தெய்வீகத்தின் கைரேகள். இந்த சிறிய விஷயங்களில் அவரது அருளை காணும் நம்பிக்கையை வளர்ப்பது நம் வாழ்க்கையின் முழு அனுபவத்தையும் மாற்றுகிறது. அது நாட்களை நன்றியுடனும் ஆச்சரியத்துடனும் நிரப்புகிறது. சாதாரணமாதே மயமாக மாற்றுது. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் நிலையான பயம் மற்றும் கவலையிலிருந்து விடுபட்ட வாழ்க்கைக்கு கதவை திறக்கும் திறவுகோல். என்ன நடந்தாலும் நாம் அளவற்ற ஞானமும் கருணையும் கொண்ட ஒரு சக்தியால் கவனிக்கப்படுகிறோம். என்ன ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை இது. இந்த நம்பிக்கை சவால்கள் ஏற்படுவதை தடுக்காது. ஆனா அவற்றை எதிர்கொள்ள நமக்கு வலிமையும் அமைதியையும் தருகிறது. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் போல. வெளிப்புற உலகம் குழப்பத்தில் இருக்கும் போதும் நம் உள் அமைதியை பாதுகாக்குது. ஒவ்வொரு நாளும் அவரது லீலையை, அவரது தெய்வீக விளையாட்டை காணவும், அதில் ஒரு சிறிய பகுதியாக இருப்பதற்காக அளவற்ற நன்றியை உணரவும் ஒரு வாய்ப்பாகுது. அவரது இருப்பின் இந்த தொடர்ச்சியான அனுபவமே மிகப்பெரிய அற்புதம். முடிவாக, பக்தியால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை அர்த்தம், நோக்கம் மற்றும் அசைக்க முடியாத மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. பக்தி மார்க்கம் உலக பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பது பற்றியது அல்ல. ஆனால் அவற்றை கருணையுடனும் தைரியத்துடனும் சமாளிக்க உள் வலிமையை கண்டது பற்றியது. மகா பெரியவா ஒரு உண்மையான ஆன்மீக குருவிட்டம். நாம் நம்பிக்கை வைக்கும் போது நாம் ஒருவரை பின்தொடர்வது மட்டுமல்ல, நாம் நன்மை மற்றும் கருணையின் உலகளாவிய கொள்கையுடன் இணைகிறோம். இந்த இணைப்பு நம் வாழ்க்கையே உள்ளிருந்து ஒளிரச் செய்கிறது. பயம், சந்தேகம் மற்றும் விரக்தியின் நிழல்களை நீக்குது. இந்த நம்பிக்கையிலிருந்து வரும் அமைதி தற்காலிகமானது அல்ல. அது வாழ்க்கையின் அனைத்து ஏற்ற தாழ்வுகளிலும் நம்முடன் இருக்கும் ஒரு ஆழமான நிலையான இருப்பு நிலை. நாம் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் அவரது அருளின் பரந்த கல்லில செல்ல தோழிகளே. ஒவ்வொரு அற்புதமும் பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் என் நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் என்னை அவரிடம் நெருங்கவும் உதவியது. ஒரு குழந்தையின் அப்பாவியான பார்வையிலிருந்து ஒரு கனவில் உள்ள மர்மமான வழிகாட்டுதல் வரை அவரது இருப்பு என் வாழ்க்கையில் ஒரே நிலையான விஷயமாக இருந்தது. கடவுள் பயப்பட வேண்டிய ஒரு தொலைதூர் நிறுவனம் அல்ல, ஆனா தழுவப்பட வேண்டிய ஒரு அன்பான இருப்பு என்பதை அவர் எனக்கு கத்துக் கொடுத்தார். ஒரு தூய்மையான மற்றும் நேர்மையான இதயத்துடன் வழங்கப்படும் எளிய பிரார்த்தனைக்கும் மலைகளை நகர்த்தும் சக்தி உண்டு என்பதை அவர் எனக்கு காட்டினார். அவரை போன்ற ஞானிகளை நம்புவது பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த நன்மையையும் நம் ஆழமான அபிலாஷைகளுக்கு பதிலளிக்கும் திறனையும் நம்புவதாகும். மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடும் எவருக்கும் நாம் பணிவுடன் கூறுவே, உங்கள் இதயத்தை நம்பிக்கைக்கு திறங்கள். உங்களுக்குள் எதிரொலிக்கும் ஆன்மீக உத்வேகத்தின் ஒரு மூலத்தை கண்டறிஞ்சு அதை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பற்றிக் கொள்ளுங்க. உலகம் சத்தங்களாலும் நம் உண்மையான சுயத்திலிருந்து நம்மை இழுத்து செல்லும் கவனச்சிதறல்களும் நிறைந்துள்ளது. பக்தி ஒரு திசை காட்டி போல செயல்படுகிறது. எப்போதும் நம்மை ஆன்மீக மையத்துக்கு திருப்பி விடுது.
அதம்மா வாழ்க்கையை எளிதாக்குறது, நம் முன்னுரிமைகளை தெளிவுபடுத்துகிறது, மேலும் நம் இதயங்களை அனைத்து உயிரினங்களுக்கும் பரவும் அன்பால் நிரப்புகிறது. இது ஒருவர் வைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்ஷம். ஒருபோதும் குறையாத செல்வம் மற்றும் ஒருபோதும் வற்றாத மகிழ்ச்சியின் ஊற்று. என் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் கற்றுக்கிட்டது போல. இறுதியில் ஒரு ஆன்மீக வாழ்க்கையின் குறிக்கோள் தெய்வீகத்தின் நிலையான வழிப்புணர்வுடன் வாழ்வதுதான். மகாபெரியவா தனது வாழ்க்கை மற்றும் போதனைகள் மூலம் இது வாழ்க்கையின் எந்த நிலையிலும் உள்ள அனைவருக்கும் சாத்தியம் என்பதை காட்டினார். அவரது ஒளி தொடர்ந்து பிரகாசமாக ஒளிர்கிறது, என்ன போன்ற எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு வழிகாட்டுகிறது. அத்தகைய பெரிய மனிதர்களை நம்புவதன் மூலம் நம்மை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் உள்ளல்ல தன்மையை நம்ப கற்றுக்கிறோம். நாம் அதே அம்பு மற்றும் கருணையின் சேனல்களாக மாறி நமக்கும் எதிர்கால தலைமுறைகளுக்கும் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குறோம். பக்தியால் ஒளிரும் வாழ்க்கை உண்மையிலேயே நன்றா வாழ்ந்த வாழ்க்கை. இருளிலிருந்து ஒளிக்கும், குழப்பத்திலிருந்து நித்திய அமைதிக்கும் ஒரு பயணம்.